அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த மீன் வந்து காரப்பொடி மீன். இது க்ளீன் பண்ண தெரியாதவங்க எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட 2 பக்கம் அந்த ரெக்கைகளை வெட்டிட்டு வாலை கட் பண்ணிவிட்டு தலைப்பகுதியில் இப்போ எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்து உள்ளே இருக்கிற அந்த குடலெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். இப்போ இவங்க அந்த விரலை விட்டு எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுக்கணும். பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் இப்படி சுத்தம் பண்ணால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஒரு மாதிரி நீச்சல் ஸ்மெல்லு இல்லாமல் நல்லாயிருக்கும். 10 வீட்டுக்கு மீன் குழம்பு வாசம் வரணும் அப்படின்னா மீனை சுத்தமாக க்ளீன் பண்ணால் தான் அந்த வாசமே வரும். இல்லைன்னா அது வேறு மாதிரி இருக்கும். இப்போது மீன் குழம்பு ரெடியாக கொதிச்சிட்ருக்கு. இதை நல்லா கழுவிட்டு நம்ம ரெடியாக கொதிச்சிட்ருக்கிற மீன் குழம்புல மீனை போட்டுடலாம். இந்த மீன் குழம்பு ரெசிபி நான் இன்னொரு நாள் டீட்டெயிலாக உங்களுக்கு போடுறேன். இப்போ இந்த மீனெல்லாம் போட்டுட்டு அதை மூடி வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.